x by 5 equal to y by 8 எனில் x plus 5 is to y plus 8 ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணா x y ஓட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணது. சிம்பிளா சொல்லணும்னா x க்கு வந்து கீழ என்ன வேல்யூ இருக்குதோ அது x ஓட வேல்யூ, y க்கு வந்து கீழ என்ன இருக்குதோ அதோட வேல்யூ தான் y ஓட வேல்யூ. இது எப்படி வந்துச்சுன்னு சொல்லி ஒரு ஃபார்முலால நான் சால்வ் பண்ணி காட்டுறேங்க. இன்டுல இருக்க y இந்த சைடு வந்துச்சுன்னா டிவைடா மாறுமாங்க. x by y இன்டு டிவைட்ல இருக்கிற 5 அந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன்ல போகுமாங்க. x by 8 ன்னு வருமாங்க. இப்போ x ஓட வேல்யூ மேல இருக்க வேல்யூ, y ஓட வேல்யூ கீழ இருக்க வேல்யூன்னு சொல்லுவீங்களா? இந்த மீனிங் தாங்க நான் டைரக்டா சொல்லிட்டேன். x ஓட வேல்யூ வேணா கீழ இருக்கிற வேல்யூங்க, y ஓட வேல்யூ வேணா இந்த வேல்யூ. ஓகேங்களா? இப்போ x by y x is to y ன்னு எழுதுவீங்களா? இதே வந்து 5 is to 8 ன்னு எழுதுவீங்களா? x ஓட வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூம்பீங்க, x equal to 5 y equal to 8ம்பீங்க. நான் அதை டைரக்டா உங்ககிட்ட சொல்லிட்டு ஓகேங்களா? இப்படியே அப்ரோச் பண்ணிக்கலாம். இது தெரிஞ்சுக்கிங்க பேசிக் மெத்தட். அதனால நம்ம டைரக்டா சம் அப்ரோச் பண்ணுவோம், அப்படியே அப்ரோச் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நம்ம கிட்ட என்ன கேட்டுக்கிறாங்க? x plus 5. x ஓட வேல்யூ என்னங்க? 5 5 plus 5 is to அடுத்து y ஓட வேல்யூ என்னங்க? 8 8 plus 8. இப்போ 5 plus 5 ஆட் பண்ணா 10 10 is to 8 plus 8 ஆட் பண்ணா 16 16. இந்த ரெண்டு வர காமன் டேபிள் வந்து 2 டேபிள்ல டிவைட் பண்ணுங்க. 10 வந்து எத்தனை டைம் வரும்? 5 டைமா? 16 வந்து எத்தனை டைம்? 8 டைமா? இந்த ரெண்டு வர காமன் டேபிள் இருக்கான்னு சொல்லி பாருங்க. கிடையாது. ஆன்சர் என்னன்னா 5 is to 8ங்க. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேங்களா?